இன்னைக்கு வந்து மாடுக்கெல்லாம் புல்லு போட்டு எங்க ஊர் கிளைமேட் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்துச்சு. கொஞ்சம் டார்க்கா இருக்க மாதிரி இருக்கு. மழை திடீர்னு வந்துருங்க, சொல்லவே முடியாது. பக்கத்துலயே மாமரம் இருந்துச்சு. மாங்காய் பறிச்சு எடுத்துக்கிட்டு கள்ளிப்பழம் இருக்கான்னு போய் பார்த்தேன். கள்ளிப்பழமே இல்லை. அப்புறம் பக்கத்துல பாத்தீங்கன்னா சீத்தாப்பழம் மரம் இருக்கு, குட்டி குட்டியா இருக்கும். அப்புறம் அதையும் பறிச்சு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் எடுத்துட்டு போன மாங்காயெல்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து உப்பு, கொஞ்சமா வந்து மிளகாய் தூள் சேர்த்து சாப்பிட்டு நைட்டுக்கு வந்து ஏதாவது களி செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம பழ விதைகள் இருந்துச்சு, அதை வந்து இடிச்சிட்டு அந்த தோலெல்லாம் நீக்கி வச்சுட்டு அவரை வந்து வறுத்துட்டு அதோடவே வந்து இந்த விதைகளும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு எடுத்தால் அந்த அவரை வந்து வெந்துருங்க. அப்புறம் அதை தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்ச அவரையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்து அதை வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டா வந்து நல்லாவே வெந்துருங்க. அப்புறம் அதையே தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கிட்டு பூண்டு, மிளகாய், வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது வந்து எங்கள் ஊரில் வந்து மல்லிகை கீரைன்னு சொல்லுவாங்க. அது வந்து களிக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே எங்கள் ஊரில் வந்து மலை கிராமத்தில் மட்டும்தான் இது கிடைக்கும் போல இருக்குது. அப்படியே வந்து அதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு நான் களிக்கு வந்து கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டி எடுத்து உருண்டை